ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட 2 லேட்டஸ்ட் அப்டேட் இப்போ வேறு லெவலில் வந்திருக்கு. ஒன்று வந்துட்டு ரியான் ரிக்கல்டனோட செஞ்சுரி, இன்னொன்று எம்ஐயோட புதிய கேப்டன். ஃபர்ஸ்ட் ரியான் ரிக்கல்டனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டான சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச்சில் தலைவன் வேறு லெவலில் செஞ்சுரி அடித்து மாஸ் காட்டியிருக்கிறாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கினா நம்மளுடைய ரியான் ரிக்கல்டன் 106 பால்ஸை ஃபேஸ் பண்ணி 103 ரன்ஸ், 7 பவுண்டரி, ஒரு சிக்ஸர்னு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 100 ஸ்ட்ரைக் ரேட்டிங் மெயின்டைன் பண்ணி செஞ்சுரி அப்படிங்கிறத அடித்து வேறு லெவலில் வந்துட்டு பொழந்து கட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ரன் அவுட் மூலியமாக அவுட் ஆனார். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. பால் அவுட்டாக பார்த்தீங்கன்னா பவுலர்கிட்ட டிஃப்ளெக்ட் ஆகி கரெக்டாக அந்த கீப்பர்கிட்ட கொடுத்து ரன் அவுட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல டைவும் அடிச்சிருப்பாரு, அவர் உள்ள ரீச்சும் ஆயிருப்பாரு. பட் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட் ஏர்ல இருந்தது அப்படின்னு சொல்லி அவருக்கு அவுட் கொடுத்துருவாங்க. இந்த ஐபிஎல் 2025 அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ரோஹித் சர்மாவோட ஓப்பனர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் ரியான் ரிக்கல்டன் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் ஆடின எல்லா டோர்னமெண்ட்லையும் இந்த இயர் செஞ்சுரி போட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஓப்பனிங் மேட்ச்லேயும் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக செஞ்சுரி போட்டாரு. எம்ஐ ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. ஏன்னா வில் ஜாக்ஸ் ஓவர் போடுவார். அதனால வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓவர் கிடைக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அந்த விஷயத்துக்கு தீய வச்சு கொளுத்துற மாதிரி ரியான் ரிக்கல்டன் ஒரு பேய் ஃபார்ம்ல இருக்கிறாரு. மான்ஸ்டர் பேட்டிங் போட்டுட்டு இருக்கிறாரு மேட்ச் பை மேட்ச். அதனால ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் ரியான் அப்படிங்கிற இந்த ஒரு காம்பினேஷன் தான் ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனிங் காம்பினேஷனா இருக்கிறதுக்கு கண்டிப்பா 99.9% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த காம்பினேஷனை விட்டுட்டு நம்ம வில் ஜாக்ஸ் கிட்ட போறோம் அப்படின்னாலும் ஓவர் போடுறாரு அப்படிங்கிற அட்வான்டேஜ் நமக்கு எதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம ஓவர் போடுறதுக்கு ஆல்ரெடி 6 பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறத செட் பண்ணி தான் பிளேயிங் லெவனுக்குள்ள வச்சிருப்போம். அதனால ரியான் ரிக்கல்டன் உண்மையாவே இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால அவரை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா எம்ஐயோட புதிய கேப்டன் ஐபிஎல் 2025 சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டா தான் மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஐபிஎல் 2025 பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 3 தடவை ஸ்லோ ஓவர் ரேட் அஃபென்ஸ் பண்ணிட்டதுனால ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு மேட்ச் பேன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2025 விளையாட மாட்டாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸ்கை கேப்டன்சி பண்ணி சூரியகுமார் யாதவோட தலைமையில தான் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இப்போ மேட்ச் விளையாட போறாங்க. ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைனல் அஃபென்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ஐபிஎல் 2024 லாஸ்ட் மேட்ச்ல பண்ணியிருந்தாரு. அதுதான் அவங்களுடைய லாஸ்ட் லீக் கேம். அவங்க பிளே ஆஃப்க்கும் குவாலிஃபை ஆகல. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த அஃபென்ஸ் அப்படிங்கறத ஐபிஎல் 2025 கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த இவங்க கொடுக்க மாட்டாங்க, அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெஷ் சீசன்ல ஃப்ரெஷ் ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அந்த அஃபென்ஸை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனா இருக்க போறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.